Hello everyone. In this video, we'll see a lesson from history, from trade to territory. During the 15th century, the people of Europe discovered so many land and sea routes to the countries all over the world. A famous sailor, Vasco da Gama, in 1498 discovered a sea route from Europe to India. ஏன் இந்த மாதிரி லேண்ட் ரூட்டு சீ ரூட் எல்லாமே கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய ட்ரேடை ஜாஸ்தியாக்கிறதுக்காகவும் அவங்களோட ட்ரேட் ஜாஸ்தியானா அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால தான் இந்த ரூட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய ரூல் தான் நம்மளுடைய நாட்டில் இருக்கணும், நம்ம நாட்டை கேப்சர் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி சீ ரூட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. யூரோப்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயே இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான் ஓவரான ப்ராஃபிட் இருந்தது. அவங்களுக்கு தான் ரொம்ப நிறைய வேலைகள் செஞ்சாங்க, அவங்களுக்கு தான் நிறைய ப்ராஃபிட். அண்ட் அதோட ஹிஸ்ட்ரியில் நமக்கே தெரியும், நம்ம இந்தியாவை எப்படி ஆண்டாங்க, என்னென்ன நடந்தது, அது எல்லாமே தெரியும். ஸோ எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போதும் பிரிட்டிஷர்ஸ் தான் நிறைய வேல்யூ அண்ட் ப்ராஃபிட்டை அடைஞ்சாங்க. Victory of Britishers was only by the East India Company, and this East India Company expanded all over the country, and the main interest of the company in India was territorial and commercial expansions. இதனால தான் the East India Company all over the country expand ஆகி அது நிறைய ப்ராஃபிட் கொடுத்தது பிரிட்டிஷர்ஸ்க்கு. நெக்ஸ்ட், தி பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தி நவாப் ஆஃப் பெங்கால், தட் இஸ் சிராஜுத்தௌலா, held 146 British prisoners in the dungeon in the Fort William in Calcutta. ஃபோர்ட் வில்லியமில் ஒரு டஞ்சன் இருந்துச்சு, ஒரு ஸ்மால் டஞ்சன். அந்த டஞ்சனில் இந்த சிராஜுத்தௌலா 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸை இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருந்தார் ஃபார் ஒன் நைட். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் when the door was opened, 123 of the prisoners found dead because of suffocation and heat exhaustion. ஹீட் எக்ஸாஷனால் அது சின்ன ரூமு, அந்த சின்ன ரூமில் 146 பிரிசனர்ஸ் இருந்ததுனால அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது 123 பேர் இறந்துட்டாங்களாம். ஸோ இந்த சம்பவத்தை தான் தி பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வில் see about how was the establishment of political power by the English East Indian Company in India was done. பேட்டில் ஆஃப் பிளாசே 1756. இந்த பேட்டில் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் பேட்டில். அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். தி நவாப் ஆஃப் பெங்கால் Alivardi Khan died in 1756. After his death, his grandson Sirajuddaulah took over his place and ascended in the throne of Bengal. The British, after finding that he was not that effective as his grandfather, they used this opportunity and seized their power upon Bengal. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லாததுனால, அவரோட வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, பெங்காலை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்துட்டு இந்த சிராஜுத்தௌலா என்ன பண்ணார், இவங்களுக்கு நம்ம எப்படியாவது ஒரு பாடம் கற்றுத்தரணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாரு, போய் அவங்களுடைய பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்டை, கல்கட்டாவில் இருக்கிறவங்களுடைய பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்டை அட்டாக் பண்ணிட்டார். அட்டாக் பண்ணி அவங்களுடைய ஃபேக்ட்ரி கசீம் பஜார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க அட்டாக் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை அவர் கைப்பற்றிட்டார். Fort William was surrendered to Sirajuddaulah on 28 June 1756, but Robert Clive recovered Calcutta after that. Then Treaty of Alinagar was signed on 9th February 1757. After that, British captured the French settlement, that is the Chandranagar, on March 1757. அதுக்கப்புறம் தான் பேட்டில் ஆஃப் பிளாசே நடைபெற்றுச்சு. த நவாப் ஆஃப் பெங்கால், அதாவது சிராஜுத்தௌலாக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஒரு பேட்டில் நடந்தது. அந்த பேட்டில் ஹிஸ்டாரிக் பேட்டில் தான் பேட்டில் ஆஃப் பிளாசே. The Battle of Plassey took place on 23rd June 1757, and the English army was under Robert Clive, and the army of Englishmen defeated the army of Sirajuddaulah. சிராஜுத்தௌலாவோட ஆர்மியை பிரிட்டிஷர்ஸ் டிஃபீட் பண்ணதுனால அவருடைய வெல்த்லேருந்து ஹியூஜ் அமௌண்ட்டை அவங்க எடுத்து அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக வச்சு அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே தான் பிரிட்டிஷர்ஸோட பாலிட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவரை இந்தியாவில் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதில் தான் அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கிடச்சிது, நிறைய வெல்த் கிடச்சிது. அதை வச்சு அடுத்த 200 சென்ச்சுரிஸ்க்கு அவங்க நம்மளை ஆண்டாங்க. நெக்ஸ்ட், தி பேட்டில் ஆஃப் புக்சார், ஒரு ஹிஸ்டாரிக் பேட்டில் ஆஃப் பிளாசேக்கு அப்புறம் நடந்த ஒரு பேட்டிலை பற்றி பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் பிளாசேல நம்ம தோற்று போயிட்டதுனால பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மேலே ஒரு ரைட்ஸ் போட்டாங்க. இது நம்மளால் மறுக்கவே முடியாத மாதிரி, அது அன்டிஸ்பியூட்டட் ரைட்ஸ்னால் நம்மளால் மறுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்ஸை போட்டாங்க. என்ன ரைட்ஸ்னால்,
பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசாவில் அவங்க ஃப்ரீ ட்ரேட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய ட்ரேடு ஃப்ரீயாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரைட்ஸ் போட்டாங்க. 1757 அப்போது பெங்காலோட நவாபாக இருந்தவர் மிர் ஜாஃபர். சில சூழ்நிலைகள் காரணமாக அவர் அவருடைய மருமகன் மிர் குவாசிம் கிட்ட அவருடைய பதவியை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ மிர் ஜாஃபர் ரிசைன்ட் அண்ட் மிர் குவாசிம் த்ரோன்ட் as a king of the Bengal. And then மிர் குவாசிம் புர்தாவான், மிட்னாப்பூர் அண்ட் சிட்டாகோக் அப்படின்ற 3 இடத்த விட்டு கொடுத்துட்டாரு. On seeing how the Britishers were misusing these places, மிர் குவாசிம் காட் ஆங்க்ரி. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவாதுக்கு போயிட்டார். ஏன்னா அவங்க பெங்கால் ஆல்ரெடி தோக்கடிச்சதுனால அவர் அவாதுக்கு போய் ஷுஜா அதுல்லா அண்ட் ஷா அலாம் அவங்கக்கிட்ட 2 பேர்கிட்டையும் கூட்டமைப்பு வச்சுக்கிட்டாரு. பாட்னாலேருந்து 130 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கங்கை ரிவர் பக்கமாக அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன இடம் தான் பக்சார். அண்ட் அந்த பக்சாரில் தான் த பேட்டில் ஆஃப் பக்சார் October 22, 1764 அப்போது நடந்தது. And this battle was won by the Britishers and it was a very huge victory for Britishers. Under the control of General Hector Munro, the British East India Company defeated Shuja Abdullah, Shah Alam and Mir Qasim. Mir Jafar was again placed on the throne. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல மிர் ஜாஃபர் மிர் குவாசிமுக்கு அவருடைய இடத்த விட்டு கொடுப்பார். இப்போது அவர் தோற்று போகிறதுனால மிர் ஜாஃபரே திருப்பி த்ரோனில் உட்காந்தார். After Mir Jafar's death, his son Nizamuddullah was placed on the throne, and on the day when he was placed on the throne, the Allahabad Treaty was signed. அவர் 20th February 1765 அப்போது அந்த த்ரோனில் பிளேஸ் ஆனார். அவர் பிளேஸ் ஆனப்போ போது அலகாபாத் ட்ரீட்டியை சைன் பண்ணார். அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, அவருடைய ஆர்மியில் இருக்கிற மெஜாரிட்டியை அவர் கலைச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் பெங்கால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்கிற ஒரு டெபுட்டி சுபேதாரை வச்சு தான் கண்காணிக்கணும் அப்படின்னு போட்டிருந்து. ஸோ 2 ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அந்த ட்ரீட்டியில். ஆஃப்டர் தட் ராபர்ட் கிளைவ் கிரியேட்டட் 2 separate treaties for Shuja Abdullah and Shah Alam too, which led to the dual government system in Bengal. That's all for today's lesson. Stay tuned for further updates. Do not forget to subscribe and like. Thank you.